கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் சில பிரேக் அவுட் ஸ்டாக் ஆர் பிரேக் அவுட் நியரில் இருக்க ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கு. ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை வாங்கவோ விற்கவோ சொல்லலை, என்னோடய நாலேஜை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்றும் என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ஆரம்பத்தில் நல்லா தான் மேலே போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் கீழேயே விழுந்துருச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து மறுபடியும் டவுன் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த சேனல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த 24,350 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலை சந்திக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 23,834 நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நிஃப்டிக்கு இருக்கும். ஸோ வீக்லி கேண்டிலும் ரொம்ப பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஹோப் இருக்குது, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில். ஸோ இருந்தாலும் இந்த சப்போர்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஒரு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் சம்திங்கில் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபாலுங்க. ஸோ அதாவது நிஃப்டிக்காவது உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் என்ன இருக்குது, ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதோட ப்ரீவியஸ் இங்கே சப்போர்ட் எடுக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மண்டே பார்ப்போம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் கீழே விழுகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் அதாவது 50,900 அப்படின்ற அந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட்ஸ்க்கு பக்கத்தில் 2000 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் தான் சப்போர்ட். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் தான் ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்சைடை நோக்கி போயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா கீழே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபாலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பேங்க் நிஃப்டி மேலே போக போதா, இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் ஸோ அப்சைடில் போக போதா இல்லை டவுன் சைடில் வரப்போதா அப்படின்றத நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு. நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு 3% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் கீழே விழுக்கும் போதும் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% விழுந்துச்சு. விழுகும்போது கூட இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே தான் போகும் சொல்லியிருந்தோம். ஸோ மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ரேலி அந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்தது வந்து எங்கே கொடுத்துருந்தோம். இப்போது நீங்கள் நம்ம கொடுத்ததுலேருந்தே நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கனாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 15% 20% வந்து ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் நான் இந்த ஸ்டாக்கோட ஒரு டார்கெட்டை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஸோ இப்போது நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி இல்லை. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு தான். ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பேன். கரெக்டாக இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எஸ்எல் இங்கே வைக்கணும், அதாவது ஸ்டாப் லாஸ்.
ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 598 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட், அதாவது இந்த ஜோன் தான், இந்த ஜோன் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன், அதாவது 827 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிப்ஸ் மியூசிக். இந்த டிப்ஸ் மியூசிக் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்காகவே இருந்தாலும் அது என்ன இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 951. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால், ஒரு டீசெண்டான ஒரு ஃபாலுங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருந்துச்சு, ட்ராவல், அதாவது உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் ஸோ இங்கேருந்து என்ன இருக்குது, ஸோ கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இங்கே விழுந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். இந்த ஸ்ட்ராங்கான, அதாவது இங்கே தான் நான் கொடுத்துருந்துருப்பேன் இந்த புல்லிஷ் கேண்டலில். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு சைட்வேஸ், ரொம்ப நாளாக சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மேலே தான் மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு என்ட்ரி இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டார்கெட்டை வந்து இங்கே வைக்கலாம். ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணலாம். எஸ்எல் அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே பிரேக் பண்ணி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஒரு இதை ஸ்டாக்கை எஸ்எல்ல கொடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷனை எடுங்க. நெக்ஸ்ட்டு கிரானுலர்ஸ். இந்த கிரானுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 719. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. கீழேயே வந்தாலும் ஒரு இந்த சப்போர்ட்டை பாருங்கள். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த சேனலில் என்ன இருக்குன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் போட்டுட்டு மேலே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இங்கே என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே தான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஸோ இங்கேருந்து என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ மேபி இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கணும், அதாவது இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் மேலே போகலாம். ஸோ இங்கே வரைக்கும் கூட போகலாம். ஆனால் நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் இங்கே வாங்கின நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இல்லை, நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுருக்கலாம். அதாவது இங்கே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் வாங்கிட்டு உங்களுக்கு ஆல் டைம் ஹை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டாக்கை வந்து விற்றுடலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நம்மளால் மேக் பண்ண முடியும். கிரானுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக்கு தான். ஸோ நீங்கள் இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். நல்லா கேட்டுங்க, இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அப்போ தான் நமக்கான ஸ்விங்குக்கான என்ட்ரி கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு இடையில நம்மளால் வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இபேக். இந்த இபேக் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 668. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சுட்டு இப்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு, அதாவது இந்த சேனலில் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணுவோம், ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு கன்சிடர் பண்ணதே 413 தான். ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த 413 பிரேக் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது தான் நம்ம வந்து பிரேக் அவுட்டையும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி இந்த ஸ்டாக்கில் இது வரைக்கும் நடக்கலை. நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், ஸோ வச்சுருங்க, அதாவது வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை வச்சுக்கலாம். இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று இந்த சேனல், அப்படி இல்லைன்னா ப்ராப்பரான அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலே வச்சுக்கலாம். ஸோ ஆமாம், இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அது வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம்.
இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே அனலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் டெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப் சைட்லும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டவுன் சைட்லையும் கீழே உடைக்கலாம், அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணலாம்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு அனலிசிஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பிரெயின் பீஸ் சொல்யூஷன். ஸோ இந்த பிரெயின் பீஸ் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைன்னு பாருங்களேன். இதோட ஆல் டைம் ஹை 725. ஸோ இதோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, கீழே தான் உங்களுக்கு டவுன் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. நல்ல ஃபாலோ சந்திச்சாலுமே ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது பொதுவாக மற்றவங்க வந்து இதை பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணுவாங்க, பட் நான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஸோ இந்த சேனலை வந்து ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த இதுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இங்கே உடச்சிருக்கு பாருங்கள் இந்த சேனலை. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே உடைக்கல, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இப்போ லாஸ்ட்டாக இங்கே உடச்சிருக்கு. உடச்சி மேலேயே போனாலும் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து இந்த ஸ்டாக் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ எங்கே இப்போதைக்கு வந்திருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரியை இப்போ நீங்கள் எடுக்கலாம். அப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், இதை டார்கெட்டாக வச்சுக்கணும். ஒரு 4% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை டார்கெட்டாக வச்சுக்கணும். இந்த 386 டார்கெட்டாக வச்சுக்கலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில், அதாவது பேரிஷ் கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹேமரோ ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் பேரிஷில் இருக்கிறதுனால பெரிய மூமெண்ட்லாம் நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ ஆனால் ரிஸ்க்கு உண்டு. ஸோ ரிஸ்க்கை நீங்கள் உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலிசிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் என்ன, பிஸ்னஸ் மாடல் என்ன, இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரெவன்யூ எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அனலிசிஸ் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கெட் ஒரு நல்ல புல் ரனில் போகும்போது இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஃபெவரேஜஸ் ஸ்டாக்கில் ஸ்டாக்ஸு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஸோ 1696 இந்த ஸ்டாக் வந்து ஒரு டீசெண்டான ஃபால். ஸோ உங்களுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 1311 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் தான் ஒவ்வொரு தடவையும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு இங்கேருந்து ரேலி கொடுத்துருக்கு. அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த சேனலில் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டு இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. பட் அதோட ஹையை பிரேக் டச் பண்ணலை. இப்போ மறுபடியும் இந்த ஸ்டாக்கு விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், இப்போது டிப்பில் வாங்கலாம். ஸோ டிப்பில் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் அதாவது டச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இப்போது நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணலாம்னா 1 or 2 கேண்டிஸாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். பட் இது எல்லாமே ரிஸ்க் உண்டு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ரிஸ்க்கு என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ட்ரேடை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜியை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ போன வாரமே கொடுத்துருந்தோம். ஸோ வீக்லி பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த வீக்கில் பாருங்களேன், நம்ம கொடுத்தது இந்த ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில். நெக்ஸ்ட் வீக் என்ன இருக்குன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்த வீக் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ், அதாவது இன்வெர்டட் ஹேமர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு முந்தைய அது இப்போது கரண்ட்டான இந்த வீடியோ, அதாவது இந்த வீக் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் மேலே தான் போயிட்டுருக்கு. ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு எப்படி சொல்கிறது,
ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாகவே இருந்தாலும் இதில் எஃப்ஐஆ இருக்கட்டும் இல்லை டிஏ இருக்கட்டும் 20% மேலே வச்சுருக்காங்க. எஃப்ஐயும் சரி டிஏயும் சரி. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரெவென்யூலாம் நல்லா இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. அதாவது ரெவென்யூ நல்லா இருக்குது, வருஷம் அதாவது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கூடிய சீக்கிரமே இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை சந்திக்கலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கால்பால், அதாவது கோல்கேட் பால்மோலிவ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக்குகளில் இதுவும் ஒன்று. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 3834. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இந்த ஃபாலை உங்களுக்கு சந்திச்சுட்டு இப்போ என்ன ஆகுது, ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு ஒரு டிப்பில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். இந்த சீரியஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ எனக்கு வந்து ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக் ஒன்று சொல்லுங்கன்னு. ஸோ அவங்க என்ன ஸ்விங் ட்ரேடிங்காக இல்லை ஷார்ட் டேர்மாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம வாங்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன், ஒரு நல்ல கரெக்ஷனை இந்த ஸ்டாக் வந்து சந்திச்சிருக்கு. சந்திச்சுட்டு இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் மோடில் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பேரிஷில் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கம்மியான ப்ரைஸில், அதை நல்ல டிப்பில் கிடைக்கிறதுனால 1 or 2 குவான்டிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் ஷார்ட் டேர்முக்கு. அப்படி நீங்கள் பண்ணவே ஆரம்பிக்கிறோம்னாலும் ஸோ இந்த 2148 இந்த சேனலை மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேனலை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ இந்த சேனலில் தான் உங்களுக்கு ஃபாலிங் வேஜில் தான் விழுந்துட்டுருக்கு. 1 2 3 4. ஸோ 4 தடவையுமே உங்களுக்கு ட்ரை பண்ணி அவங்களால மேலே போக முடியல. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த சேனலுக்குள்ளே ஒரு நிமிஷம், கேண்டில் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம இப்போது சரி பண்ணிடலாம். இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரியே எடுக்கலாம். அப்படி எடுத்தாலும் இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். எது அப்படின்னா இந்த சேனல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடிங் கூட நம்ம தவிர்த்துடலாம். முழுக்க ஷார்ட் டேர்முக்கு நம்ம இந்த டிப்புக்கு வரட்டும். இந்த 2148 உங்களுக்கு இந்த இடம் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்குமுலேட் பண்ணணும். ஸோ இதோட ப்ரைஸ் 2148. 1 or 2 குவான்டிட்டிஸ் நீங்கள் இந்த ஸ்டாக்குக்குன்னு எவ்வளவு ஃபண்டு ஒதுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐஓசிஎல் கேட்டிருந்தாங்க. ஐஓசிஎலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பிரேக் அவுட்டில் வாங்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நல்ல சப்போர்ட்டில் வாங்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போ வெயிட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போதும் கூட என்ன பண்ணணும், நல்ல சப்போர்ட்டுக்கு வரணும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் சுப்ரியா லைஃப் சயின்ஸ். இந்த சுப்ரியா லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதாவது ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து இன்னும் ஹிட் பண்ணலை. ஸோ இந்த சேனலை ஹிட் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஹிட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஆனாலும் இன்னும் கரெக்டான ஒரு மூமெண்ட் இல்லை. ஸோ அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை ஹிட் பண்ணியிருந்தாலும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்று இந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அதுவும் இந்த சேனலை ஹிட் பண்ணும். இனிமேல் இன்னும் உங்களுக்கு கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஆனால்
உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஸ் கேண்டில் வரும்போது இது ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ அதுதான் உங்களுக்கு எஸ்எல். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட் இந்த சேனல் இங்கேருந்து நம்ம ஒரு நிமிஷம் இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலில் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறோம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும்? ஸோ இங்கே நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது நம்ம டார்கெட்டை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இந்த சேனலை மொத்தமாகவே உடச்சி இதோட நெக்ஸ்ட் அது என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட்டில் வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த சேனலை பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சப்போர்ட் தான். ஓகே ப்ரோ. ஸோ இன்னும் அதாவது மதன்குமார் அப்படின்றவங்க ஒரு ஸ்டாக்கை சொல்லி எனக்கு வந்து எஸ்எல் நியரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை நான் காமெண்ட் பாக்ஸில் போய் பார்க்குறேன், என்னால் பார்க்க முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்களோட அந்த ஸ்டாக்கை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ இன்னொரு ஸ்டாக்கை வந்து மல்டி இயரில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லி இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கு அந்த ஸ்டாக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேறு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும், அதாவது நான் எஸ்எல் எனக்கு டார்கெட்டை வந்து நியரில் இருக்குது, டார்கெட் ஹிட் பண்ணலாமா அப்படின்ற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எஸ்எல் வந்து ஹிட் ஆக போகுது, ஸோ இப்போ எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாமா அப்படின்ற டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.